ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, தேவனுடைய சமூகத்தில் நாம் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் எழுந்து அவருடைய ஆலயத்துக்கு போங்க. ஓகே, நாம் வேத புஸ்தகத்தை உயர்த்தி பிடிப்போம், அறிக்கை செய்வோம். இது என்னுடைய பரிசுத்த வேதம். இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இந்த வேதம் எனக்கு எது சொந்தம் என்று சொல்லுகிறதோ அது எனக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த வேதம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். என் மனம் மறுரூபமாகிறது, என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது. இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து நான் முன்னேற்றம் அடைகிறேன். வாலாகாமல் கீழாகாமல் மேலாகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆமேன். சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மனசில் வைங்க. நீங்கள் சிறு பிள்ளைங்க ஊழியத்தை செய்கிறதுனால நீங்கள் மெசேஜை மிஸ் பண்ணுறீங்க. மறுபடியும் யூடியூப்பில் போய் என்ன மெசேஜ் கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நான் சண்டே ஸ்கூல் போகிறேன், இங்கே என்ன போதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆகவே அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சத்தியத்தை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தில் நாம் வளர வேண்டும். ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு வளர்ந்து ஒரு முதிர்ச்சி அடைகிற ஒரு வாழ்க்கை. எல்லோரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சரீரம் வளர்கிற மாதிரி ஆவி மனுஷனில் வளர்ந்து தேவனுக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும். ஆமேன். ஆமாம், அதுக்கு தான் நாம் சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் தியானிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே கர்த்தருடைய கிருபை எனக்கு எப்படி என்னுடைய கடந்த காலத்துக்கு அது உதவியாக இருந்தது, நிகழ்காலத்துக்கும் அது எப்படி உதவியாக இருக்கிறது என்று நாம் இதுவரை தியானித்தோம். 1 கொரிந்தியர் எடுப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். இது ஒரு அற்புதமான ஒரு நிருபம். இந்த நிருபத்தில் நாம் வாசிப்போம் 5 நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் 9 வரை வாசிங்க. எல்லா உபதேசத்திலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் இது என்னன்னா கவனிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறதற்கு தேவையான ஆதாரங்கள் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை தினந்தோறும் நடத்திட்டு இருக்கோம்ல, அதுக்கு தேவையான காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வல்லமை, அபிஷேகம், ஆற்றல், இயேசுவின் நாமம், வரங்கள். ஏன் அவர் அதை கொடுத்துருக்கிறார்னா, இன்னும் செய்து முடிக்கப்படாத வேலை என்று ஒன்று இருக்கிறது. என்ன செய்து முடிக்கப்படாத வேலை? கிறிஸ்துவுக்காக மணவாட்டியாகிய சபையானது இப்பொழுது அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது மணவாட்டினா யாருன்னா நீங்களும் நானும் தான். கிறிஸ்துவின் வருகையிலே போய் நாம் கிறிஸ்துவை சந்திக்க இருக்கிறோம். அவரை முகமுகமாய் பார்க்க இருக்கிறோம். அவரோடு இணைய போகிறோம். ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி ஆயத்தமாகிறது போல கிறிஸ்து என்னும் திருச்சபை தனக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்த அந்த அன்போடு நாம் இணைக்கப்பட போகிறோம். ஆகவே இந்த பூமியிலே தேவன் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவ மகிமை உண்டாகும்படியாக, தேவ சாயலை அடையும்படியாக கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட போகிற நாம் ஆயத்தமாகி கொண்டு வருகிறோம். ஆவிக்குரிய குணாதிசயங்களில் இன்னும் அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்கிறதே. சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வேலை. அப்போ
இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒழுங்காக கோயிலுக்கு வர்றது, வேதத்தை படிக்கிறது, ஆராதிக்கிறது, வசனத்தில் வளர்றது, சாட்சியாக இருக்கிறது. இதெல்லாம் நான் எப்படி பாஸ்டர் செய்கிறது? நானே ஒரு பாவி, எனக்கே முடியல, நான் இன்னும் பழைய பாவத்தையே தான் செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? மறுபிறப்பை அடைஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? புதிய பிறப்பை பெற்றுட்டீங்களா இல்லையா? பெற்றுட்டீங்கன்னா அவருடைய பலன் வந்துருச்சுன்னு போட்டிருக்கு. எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லாவற்றிலும் தேவையான கிரேஸை கடவுள் கொடுத்துருக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம் பாருங்க. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. எல்லாரும் சொல்லுவோம், அவர் மூலமாய் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. இந்த கிருபை பாருங்க 3 காலங்களிலும் அது வேலை செய்கிறது. பாருங்க, 3 காலங்கள் என்று சொல்லும் பொழுது, ஒன்று என்னுடைய வாழ்க்கையின் கடந்த காலம், நேற்று வரை. நாளைக்கு வந்துருச்சுன்னா இன்று வரை. நாளை மறுநாள் வந்துருச்சுன்னா நாளை வரை. தட் மீன்ஸ் என்னுடைய கடந்த காலத்திலும் அந்த கிருபை எனக்காக வேலை செய்து அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி மன்னித்து என்னை மறுபடியும் அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மூலமாய் நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன், நான் கழுவப்பட்டு விட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன், நான் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு விட்டேன். இதெல்லாம் தேவன் அவருடைய கிருபையை என்னுடைய வாழ்க்கையின் கடந்த காலத்துக்கு அவர் கொடுத்து என்னை மன்னிச்சு அவருடைய பிள்ளையாக மாற்றி என்னை நடத்திட்டார். எஸ், இப்போ இன்னைக்கு நிகழ்காலத்தில் சொல்லுங்கள், நிகழ்காலத்தில்னா அடுத்து இந்த பூமியில் நான் எத்தனை வருஷம் உயிரோடு வாழ போகிறேனோ, அந்த உயிரோடு வாழ போகிற நேரத்தில் எனக்கு என்னெல்லாம் அவர் செய்யணும்னு விரும்பி இருக்கிறாரோ, இன்னும் அவருடைய ராஜ்யத்தில் நான் என்ன பங்களிப்பு கொடுக்கணும், அவருடைய ராஜ்யத்தில் நான் என்ன செய்யணும், அவருக்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் என்னை எடுத்து பயன்படுத்த போகிறாரே இந்த நிகழ்காலத்தில். இனி நான் என் குடும்பத்தை நடத்துகிறதோ, என் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறதோ, என் பிள்ளைகளை கிறிஸ்துவனிடத்தில் நடத்தி அவங்கள காலாகாலமாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வைக்கிறதோ, இந்த ப்ரெசன்ட் டே நிகழ்காலத்திலும் எனக்கு தேவையான, புரிகிற மாதிரி சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்குது? அதான் அந்த வேலையில் வேலை பார்த்துட்ருக்குறேன்ல, அந்த மாடு வச்சுருக்கிறேன்ல, அந்த ஆடு வச்சுருக்கிறேன்ல, இல்லை இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்ல, அல்லது இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்ல, இதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் நான் பழச்சிக்கிட்டு இருக்கேன். அதே போல் தேவ கிருபையும் இப்போ உங்கள் மேலே இருக்குது. எதுக்காகனா, ஒரு பொறுப்புள்ளவங்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருந்து அவருடைய நாம மகிமைக்காக வாழ்கிறதுக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் அந்த பொறுப்பை நான் உணர்றேன்னு சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட வந்த கிருபையை அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் சாட்சியாக இருங்க, வாழ ஆரம்பிங்க, அந்த பொறுப்பை உணருங்க. அதுக்கு தேவையான கிருபைகளையும் தேவன் நமக்கு தினந்தோறும் கொடுக்கிறார். சொல்லுங்கள், நான் தினந்தோறும் அவருடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறேன். இப்பொழுதும் நான் தேவனுக்காக பயன்பட, அவருடைய ராஜ்யத்தில் பயன்பெற தேவரீர் எனக்கு தேவையான கிருபையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அவருடைய வரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார், எம்பவர் பண்ணுறாரு, சார்ஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சார்ஜ் போடு, சார்ஜ் இல்லை. எதில்? செல்ஃபோனில். ஆனால் நம்மளை சார்ஜ் பண்ணுறோமா? வசனத்தில் நம்மளை சார்ஜ் பண்ணுறோமா? எத்தனை பேர் சார்ஜ் பண்ணணும்னு விரும்புகிறது? பாதி பேர் சார்ஜே பண்ணுறதுக்கு வர்றதே இல்லை. ஆமேன். நினச்சா வர்றது, அப்புறம் நினச்சாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வேலை செய்யும். எப்போது வேலை செய்யும்? ஏன்னா திடீர்னு ஆஃப் ஆகிடுது, அதுதான் சார்ஜ் போடல. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். என்னங்க திடீர்னு பிரச்சனையாக வருது, சண்டையாக வருது, சோதனையாக வருது, ஒன்றும் புரியலையேங்க. ஒழுங்காக சார்ஜ் போட்டால் தானே, வசனத்தை கேட்டால் தானே,
வரங்களை குறித்த வெளிச்சத்தை அடைஞ்சாதானே, மாற்றம் வரணும்னு யோசிச்சாதானே, தேவனுக்குள்ளே வரணும் பாருங்க. அவர் தினந்தோறும் அருமையானவர்களே நம்மளை அவருடைய கிருபையை கொண்டு அவர் நம்மளை பவர் ஏற்றிக்கிட்டே இருக்கிறார். தட் மீன்ஸ் நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லோரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தையும் அவர் செய்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. வாசிப்போம். இன்னொரு காரியத்துக்காகவும் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கோம். வாசிங்க 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதாவது யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். தட் மீன்ஸ் அவர் 2ஆம் முறையும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய வருகைக்காக ஆமென். ஏன் வரப்போகிறாரு அப்படின்னா, அருமையானவர்களே, நாம் கடந்த கால கிருபைக்கும் நன்றியாக வாழணும், நிகழ்கால கிருபையிலையும் பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும், எதிர்காலத்துலேயும் நம்மளை தேவன் சூப்பராக வைக்கணும்னு விரும்புகிறாரு. அந்த கிரேஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒரு கிரேட்டஸ்ட் ஜாய் கிறிஸ்தவங்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த உலகத்துக்கு வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அதான் கிரேட்டஸ்ட் ஜாய். இங்கே தெளிவாக போட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு என்ன பண்ணி இருக்கிறீங்களே? காத்திருக்கிறீர்கள். சொல்லுங்க, காத்திருக்கிறீர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவாரா? ஆமாம், அவர் சூப்பராக வெளிப்பட போகிறார். அவருடைய நெக்ஸ்ட் கம்மிங் ஒன்று இருக்குது. அவர் வர்றது வரைக்கும் நமக்கு இந்த பூமியில் எப்படி இருக்கோம் போட்டிருக்கு? காத்திருக்கிறோன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் இயேசுக்காக காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். காத்திருப்பதுன்னா எப்படி காத்திருப்பது? ஆமாம், காத்திருப்பதுன்னா அந்த தெரு ஓரத்தில் போய் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் காத்திருக்கோம். எதுக்கு? பஸ்ஸு வரலன்னு. அந்த காத்திருப்பு இல்லை இது. பஸ்ஸு வரலன்னு காத்திருந்தா எப்படி காத்திருப்பீங்க? நடா இன்னும் பஸ் வரலையே, சலிப்போட காத்திருப்போம். ஆங்கிலத்தில் ஈகர்லி வெயிட்டிங்னு வருது. ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கிறத சொல்லுகிறது வேதம். சலிப்போட சோர்வோட பஸ் வரலையேன்னு காத்திருக்கல, சந்தோஷத்தோட உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட என் ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார் என்று நான் காத்திருக்கிறேன். அப்படியே மகிழ்ச்சியாக காத்திருப்பது, சந்தோஷத்தோடு காத்திருப்பது. நான் காத்திருக்க போகிறேன். ஏன் காத்திருக்க போகிறேன்? எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நித்தியமாக அவரோடு கூட நான் வாழப்போகிறேன், அவரோடு இணைய போகிறேன். அவர் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆகவே நான் எப்படி காத்திருக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அவர் வரப்போகிறாரு. அவரை நான் பார்க்க போகிறேன், அவரை வாட்ச் பண்ண போகிறேன். காத்திருந்து அவருடைய வருகையை என் கண்ணால் நான் பார்க்க போகிறேன். அது எப்படி? நம்பிக்கையோட, விசுவாசத்தோட. சொல்லுங்கள், நம்பிக்கையோட நான் காத்திருக்கிறேன், ஆர்வமாக காத்திருக்கிறேன். காத்திருக்கிறதுனே உடனே நமக்கு ஒரு மாதிரி ஒரு யோசனை வருது. சும்மா காத்திருக்கிறது தானே
அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறது என்கிறது இந்த இடத்துல வெயிட்டிங் ஈகர்லின்னு போட்டிருக்கப்ப இந்த கிரேக்க வார்த்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா அப்பெடோகோமெனஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு ஈகர் ஆன்டிசிபேஷனோட கூட ஒரு ஆக்டிவிட்டியும் இதில் இருக்கான். பஸ் வர்ற வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இல்லை, வேலை செஞ்சுக்கிட்டே காத்திருக்கிறது. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு? அவருடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ள ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வசனத்தை வாசிக்கவும், வசனத்தில் வளரவும், நம்முடைய சொந்த வேலைகளை கவனிக்க போனாலும், சம்பாதிக்க போனாலும், என்ன வேலை செஞ்சாலும் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கிறதுலையும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரயோஜனமாக இருக்கிறதுலையும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை இன்னும் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை தேவன் அறிவின்னு சொன்னார்ல. அப்போ இன்னும் அறிவித்து முடிக்கப்படாத இடம்னு ஒன்று இருக்குல்ல, நம்பிக்கையற்று இருக்கிறவங்களுக்கு, கடவுள் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவனை கொண்டு சொல்லுகிற பொறுப்பு இருக்குல்ல, அந்த ஆக்டிவிட்டியையும் செஞ்சுக்கிட்டே, ஒர்க் பண்ணிக்கிட்டே, வாட்ச் பண்ணிக்கிட்டு, வெயிட் பண்ணிக்கிட்டு, நம்பிக்கையோடு இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லோரும் கரங்களை தட்டுவோம். சும்மா பாசிவாக செயலற்ற தன்மையில் இருக்கிறது இல்லை. ஒரு சிலர் பாருங்கள், பணம் வேணும்னு நினைப்பாங்க, ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, கையை நீட்டுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சும்மாவே இருக்கணும், ஆனால் பணம் மட்டும் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். இது இந்த விதமான எண்ணம் ஒரு சரியில்லாத எண்ணம் பாருங்கள். வேலை செஞ்சிடக்கூடாது, ஆனால் பணம் வரணும். நான் எப்படி சொல்ல வரேன்னா, இது நான் ஒரு சோம்பேறியை குறித்து நான் சொல்கிறேன். அறிவாளி வேறு மாதிரி சிந்திப்பான், அந்த ரூட்டுக்கு நான் வரல. அதாவது ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவன் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு கற்றுருக்கிறான்ல, அதுதான் அவனுக்கு டப்பை கொடுக்குது. அதனால் அதை விட்டுருவான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா இருக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். சும்மா இருக்கிறதுன்ற இல்லை, பாசிவாக உட்காந்துட்டு அப்படியே பஸ் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது இல்லை, ஒர்க் பண்ணுறோம். தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்கிறோம். நம்மளை நாமே இன்னும் எதிலெல்லாம் மாற்றணும். நம்ம யாருக்காக ஜெபிக்கலாம்? அவங்க விசுவாசத்துக்காக ஜெபிக்கலாமா? இவங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கலாமா? அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா? தேவனுடைய ராஜ்யத்தை ஊழியரோடு சேர்ந்து கட்டுகிற ஒரு வேலை நமக்கு நடந்துகிட்டு இருக்குதுல்ல, அந்த வேலையை செய்யணும். அதோடு கூட வெயிட் பண்ணுறோம், அவர் வரும்படி வாட்ச் பண்ணுறோம், அவர் வருகைக்காக அப்படியே காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தில் நம்பிக்கையின்மை இருக்குது. எங்கும் நம்பிக்கை இல்லாத தன்மை தெரியுது. அவங்க எவ்வளவு தூரம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஏன் நம்பிக்கையை யாரும் திருடிடவே முடியாது. ஏன்னா இந்த நம்பிக்கை அவருடைய அன்பின் மேல் வைத்த நம்பிக்கை, இது கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த உலகம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குன்ட்டு? ஆனால் நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். முதல்ல அதுக்கு வாங்க. விசுவாசினா, விசுவாசம் உள்ளவனுக்கு பேர் தான் விசுவாசி. எல்லோரும் வாயத்திறந்து சொல்லுங்கள். விசுவாசினா, விசுவாசம் உள்ளவனுக்கு பேர் தான் விசுவாசி. ஆமென். இந்த விசுவாசத்தை விட்டு நம்ம வெளியே வந்தோன்னா நம்ம துள்ளி தான் கிடப்போம், பதறிக்கிட்டே கிடப்போம், பதட்டமாக இருப்போம். மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். தண்ணியை விட்டு வெளியே வந்தான்னா அது உயிரே போயிடுது. அது மாதிரி தான் ஒரு விசுவாசி விசுவாசத்தில் இருக்கணும். நான் ஒரு கர்த்தரை நம்புகிறேன், அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவர் நல்லவர், என் வாழ்க்கைக்கு முன்னாடி போகிறவர். என் வாழ்க்கையில் தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு நான் திறந்த புஸ்தகமாக இருப்பேன். அவர் என்னை திருத்துவார், அவர் என்னை நடத்துவார். அவரை ஏமாத்துறதுக்காக நான் இல்லை. யாராவது நீங்கள் கர்த்தரை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஆனால் ஒரு ஏமாத்துறவன் அவரோட நல்லா தொடர்ந்து இருந்தால் அவரை போல கேரக்டருக்கு அவன் மாற்றிடுவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? ஐயையோ, சேரக்கூடாதவங்களோட போய் சேர்ந்துட்டானே, இவன் கெட்டு போவானே அப்படின்றது மனுஷனுக்கு வேணால் அந்த ரூல்ஸ் பலிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி இல்லை. ஒருத்தன் திருந்தணும்னு நினச்சான்னா அவனை திருத்தி, அவனை நடத்தி, அவனை உயர்த்தி காட்டிடுவார். அல்லேலூயா. போகும்போது எத்தனை போனான், திரும்பி வரும்போது இஸ்ரவேல் என்னும் பேருடையவனா திரும்பி வந்துட்டான் யாக்கோபு. ஆமென். இவன் இஸ்ரவேலா மாறட்டும், இவனை ஆசீர்வதிப்போம்லாம் இல்லை, ஆசீர்வதிச்சிட்டாரு. திரும்பி வரும்போது ஏசா சந்திக்க வர்றான்னு சொன்ன உடனே யாக்கோபு பயந்து தனித்து இருந்து அங்கே ஜெபிக்கிறான். கர்த்தர் கூப்பிட்டாரு, சரிப்பா நீ இப்படியே இருந்தால் அவனை போய் சந்திக்க முடியாது, உன்னை நான் மாத்துறேன்னு அவன் எத்தனை இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆகவே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை இருந்தால் இஸ்ரவேலாக மாறுறதுக்கு நான் அவரோட இணைந்து இருக்கிறேன்ற ஒரு உறுதி நிச்சயமும் இருந்ததுன்னா, நிச்சயமாக அந்த பழைய வாழ்க்கை, அந்த கெட்டுப்போன வாழ்க்கை, அந்த ஏமாத்துகிற வாழ்க்கை, அந்த கபடா செய்கிற வாழ்க்கையெல்லாம் போயிடும். ஒரு தேவனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்துவிடும். ஆமென். ஆகவே எத்தனை பேர், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் சந்தோஷமாக உங்கள் ராஜ்யத்தில் நான் செய்ய போகிறேன் ஆண்டவரே. எல்லோரும் சொல்லுவோம், பூமியில் நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்ய தேவையான வரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறீர், அது எனக்கு வேலை செய்கிறது. ஆமென். ஆனால் என்னுடைய எதிர்கால விசுவாசம், அந்த கிருபை எந்த அளவுக்கு என்ன நடத்த போகுதுன்னா, பைபிளில் என்ன போட்டிருக்குது வாசிப்போம் பாருங்கள். பிலிப்பியர் 1:23-24 அவர் எப்படி சொல்கிறார் பார்ப்போம். பிலிப்பியர், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். இரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, மரணம் ஜீவன் இது 2 நாளா நான் நெருக்கப்படுறேன்னு சொல்றாரு. என் தேகத்தை விட்டு நான் பிரிந்துங்கிறாரு. அப்போ தேகம் வேற, நான் வேற. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு. எப்போ தேகத்தை விட்டு ஒரு மனுஷன் பிரிகிறான்? மரணத்தில் தான் பிரிகிறான். மரணம் தான் இந்த தேகத்தை விட்டு பிரிக்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் பிரிஞ்சு போய், இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு போய் இயேசுவோட இருக்கிறதற்கு எனக்கு ஆசை உண்டு அப்படிங்கிறாரு. அது அதிக நன்மையாக இருக்குங்கிறாரு. 24வது வசனம் வாசிப்போம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அவர் என்ன சொல்ல வராரு? நான் பூமியில் சரீரத்தில் இருந்தீங்கன்னா, பிலிப்பு சபையாரே உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். நான் இருக்கிறது, உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நான் கொடுக்க வேண்டியது இருக்குது, வரங்களை கொடுக்க வேண்டியது இருக்குது, உங்களை எம்பவர் பண்ணி எக்யூப் பண்ணி உங்களை திறம்பட தேவனுக்காக வாழக்கூடிய வைராக்கியமுள்ள தேவ பிள்ளைகளாக மாற்றுகிறதற்கு எனக்கு தேவன் இன்னும் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. இதை செய்யாமல் நான் பரலோகத்துக்கு போக முடியாது, நான் இதை செய்தே ஆகணும். அதனால தான் எனக்கு உங்களுக்காக நான் சரீரத்தில் தரித்திருப்பது அதிக அவசியம். நீங்களும் நானும் இந்த பூமியில் தேவனுடைய நோக்கங்களுக்காகவும் திட்டங்களுக்காகவும் அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காகவும் இல்லாவிடில் இருக்கிறது வேஸ்ட்டு. சும்மா ஏதோ கோயிலுக்கு வந்தேன், கும்பிட்டேன், நான் ஒரு வீடு கட்டினேன், ஹலோ, அதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே அவருக்கு இல்லை. ஆனால் தேவன் தங்கும் ஆலயமாக
ஒரு மனுஷனையே மாற்றுகிறதற்கு தேவையான சாட்சியுள்ள வாழ்க்கையும் ஜபமும் வரங்களும் உங்கள் மூலமாக செயல்பட்டு அன்றைக்கு 120 பேரில் ஆரம்பித்தது இன்றைக்கி உலகமெங்கும் கிறிஸ்துவை தேடுகிற பாக்கியத்தை கடவுள் நமக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்களே. நம்முடைய முற்பிதாக்கள் சுவிசேஷத்தை கொண்டு வந்து அதற்கு ஒரு நன்றியாக இன்றைக்கும் நான் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேகத்தில் இருப்பது உமக்கு அவசியம் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு அவசியம் ஆண்டவரே, இந்த மக்களுக்கு அவசியம் ஆண்டவரே. எனக்கு ஆசை தான் இருக்குது இயேசுவோட போய் இருக்கிறதுக்கு, ஆனால் உங்களுக்காக நான் பூமியில் இருக்கணுமேன்னு பவுல் சொல்கிறார். பார்த்தீங்களா, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு ஃப்யூச்சர் ஹோப், நமக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குதுன்னு வாசிக்கிறோம். 3:20 வாசிங்க. 3:20 அதே பிலிப்பியர், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? இரட்சகர் வர இருக்கிறார். அவர் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து அவர் வர இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் வருகையை இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஃப்யூச்சர் ஹோப் அப்படிங்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் ஜாய், அது ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. அது அப்பா கடந்த காலத்துக்கு கிருபை வேலை செஞ்சது மாத்திரம் இல்லை, நிகழ்காலத்தில் இன்றைக்கி அனுதினமும் அவருடைய கிருபை எனக்காக வேலை செய்கிறது மாத்திரம் அல்ல, ஃப்யூச்சர்லையும் அவர் எனக்கு கொடுக்குற கிருபை ஒரு மகா பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆகவே சும்மா ஏதோ காத்திருக்கிறது இல்லை, ஒரு ஆக்டிவாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழுகிறதற்கு அப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்து ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு, ஒர்க்கிங்னா உங்கள் உலக வேலையோட கூட அந்த உலக வேலையிலே கர்த்தர் மகிமைப்பட நீங்கள் அழைங்க. எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். வேலை தனியாக இது தனியாக பிரிக்காதீங்க. வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலையில் 10 பேர் உங்களோட கூட வர்றாங்கன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவை நீங்கள் அறிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க, அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக வாழ்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. அவங்க கை நீட்டி உங்களை ப்ளேம் பண்ணுற மாதிரி இல்லாதபடிக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உண்மை உத்தமம் இந்த கிறிஸ்துவின் மகிமை ஒளி அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக போகும். அவங்க ஈர்க்கப்படுவாங்க. காந்தம் இருக்கிற இடத்துல இரும்பு வந்து தானாக என்ன செய்யும்? ஒட்டிக்கிறோம். உங்களை விட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் இன்னும் காந்தமாக இல்லை, ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய மனசு அவங்களுக்கு ரிப்பல்சிவாக இருக்குது. இவன்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், இவன்லாம் பரலோகத்துக்கு வந்தாலும் வேஸ்ட்டு, இவன் அங்கேயும் வந்து கெடுத்துருவான், இதனால் இவனுக்கு சொல்லக்கூடாது, இவங்களுக்கு சொல்லக்கூடாது, இவங்க பெருமைக்கு இவங்க பெருமை இம்புட்டு பெருமையாக இருக்கிறாங்க, இவ்வளோ பணம் வச்சுருக்கிறாங்க, இவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்களா, இப்படி நாமளே பல காரியத்தை போட்டு நிதானித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறுக்கிடாமல் நம்முடைய வேலையை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே இருந்து கொண்டே அவருடைய ராஜ்யத்தை வளர்க்கிறதற்கு சாட்சி பகருவோமானால் நான் சொல்கிறேன், அதுதான் உண்மையான வருகைக்கு காத்திருப்பது. ஆமென். செயலற்ற தன்மையில் அல்ல, அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே ஊழியத்தை செய்து கொண்டே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டே அவர் வருகைக்காக காத்திருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்து வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முறை இயேசு வந்தார், மனுஷனாக அவர் பிறந்தார், நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், இரட்சகராக வந்தார், ஆட்டுக்குட்டியாக வந்தார்.
இன்னொரு முறை வரும் பொழுது இந்த மனுஷ திரையில் வரவே மாட்டார். தட் மீன்ஸ் இந்த மாம்சத்தில் வரவே மாட்டார். அப்படியே சூரியனை காட்டிலும் பல மடங்கு பிரகாசிக்கிற விதத்தில் ஒரு ஸ்ப்ளெண்டராக அற்புதமாய் அவர் வருவார். மனுஷன் அவரை பார்க்கவே முடியாது. மனுஷனாக வந்து மரித்து உயிர்த்தெழுந்து போகும்போது என்ன சொன்னார்? வாசிப்போம் பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம். அவர் வருவேன்னு சொன்னாரா? நிறைய விசுவாச பிள்ளைங்களுக்கு அந்த உறுதி இருக்கணும். பாருங்கள் எத்தனை இடத்துல கர்த்தர் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் எடுங்க, பைபிளை எடுத்து பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள். 9, 8, 9, 10 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் இயேசுவானவர். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது, இயேசுவை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது, அவர் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் போகிற போது உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் 40வது நாளில் பேசி கொண்டிருக்கிறார். அதைத்தான் இப்போ வாசிச்சு கொண்டிருக்கிறோம். அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் அப்படியே வானத்தை எல்லாரும் அண்ணாந்து பாருங்க. எல்லாரும் ஒரு முறை பாருங்க. ஆமென். ஓகே. அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். மறுபடியும் வருகிறதற்காக தான் அவர் போயிருக்கிறாரு. சொல்லுங்க, இயேசு வருகிறதற்காக அவர் போயிருக்கிறாரு. அவருடைய வருகை அற்புதமான ஒரு வருகை, மகா பெரிய வருகை. ஆமென் சொல்லுவோம். அவருடைய வருகை அது மகா பெரிய வருகை. அந்த வருகை அவர் ஏன் வரணும் அப்படின்னா, கிறிஸ்துவானவர் உயர்த்தப்பட்டவர் என்கிற உலகம் தெரியணுன்றதுக்காகவே அவர் வருவார். நியாயம் தீர்க்க வருவார். வெளிப்படுத்தலில் வாசிப்போம் பாருங்கள், அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு வாசிப்போம். 22வது அதிகாரம் வெளிப்படுத்தல், கடைசி புஸ்தகம். கடைசி புஸ்தகம் 11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பார்த்தீங்களா? ஐயோ, அநியாயம் செய்கிறவனா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? செஞ்சுக்கிட்டே இருப்பா அப்படிங்கிறாரு. சரி, அடுத்து அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ண போறாரு? சீக்கிரமா வர போறாரு. பாஸ்டர் சீக்கிரம்ட்டீங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு. அவருடைய கேலண்டரில் ஒரு நாள் 1000 வருஷமா. ஆண்டவருடைய காலண்டரில் ஒரு நாள் எத்தனை வருஷம்? அப்படி பார்த்தா 2 நாள் தான் ஆயிருக்கு. அவருடைய காலண்டரில் 2 நாள் தான் ஆயிருக்கு. ஆனாலும் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்தா சீக்கிரம் ஆண்டவர் வந்துடுவார்ன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. நிச்சயமாக அவர் வர இருக்கிறார், அவர் வருகிறவர். ஆமேன்னு சொல்லுங்கள்.
1 தெசலோனிக்கேயர் இல்லை இயேசு சொன்னதையே வாசிப்போம். யோவான் எடுப்போம். 13வது அதிகாரம் போவோம். இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். சும்மா இல்லை, அவருக்கு பிரயோஜனமான வேலைகளை செய்து சந்தோஷமாக உற்சாகமாக. 14வது அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். சீஷர்களை பார்த்து இயேசு பேசிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஷேபேலே பாலாபாரா. ஓ ஹalleluya. அதுதான் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். இன்னொரு அதிகாரத்துக்கு போவோம், இன்னொரு நிருபத்துக்கு. 1 தெசலோனிக்கேயர் போங்க. 4வது அதிகாரம் 15 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. கர்த்தருடைய வருகை. எல்லாரும் சொல்லுவோம் கர்த்தருடைய வருகை. ஹalleluya. இன்னைக்கு பாடமே என்னன்னா ஒர்க்கிங், வெயிட்டிங், வாட்சிங் வித் த ஹோப். நம்பிக்கையோட அவருடைய வருகையை பார்த்துக்கிட்டு காத்திருக்கிறேன். சும்மா இல்லை, அவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்து கொண்டு. ஹalleluya. ஆமென். தேவரீர் நீர் கொடுத்த வேலை, கட்டட வேலை, நீர் கொடுத்த வேலை, எந்த வேலையாக இருக்கட்டும், நீர் கொடுத்த வேலை. இந்த வேலைகளில் நான் அனுதினமும் இருந்தாலும் என் நண்பர்கள், உறவினர்கள், மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் நிற்கிறதற்கு உறுதியாக இருக்க வேண்டும், அவரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதே. அதில் நான் உறுதியாக இருக்க போகிறேன். சொல்லுவோம், வாசிப்போம். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து அந்த குடும்பங்களில் ஆறுதல் உண்டாகும்படி எப்பொழுதும் அதை வாசிப்பாங்க. அப்போ வாசிக்கும்போது தான் கர்த்தருடைய வருகை ஒன்று இருக்குது, நம்ம உயிரோடு இருக்கோம், இவங்கெல்லாம் நித்திரை அடைந்துட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு நம்ம முந்திக் கொள்ள மாட்டோம். ஏனெனில் 16வது வசனம் வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கரங்களை தட்டுவோம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்து
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஃபியூச்சர் ஹோப்பை பார்த்தீங்களா? நம்முடைய எதிர்கால நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? நான் சொல்கிறேன், இது மாதிரியான நம்பிக்கை எந்த வேதத்திலையும் இருக்காது, இந்த வேதத்தை தவிர. சும்மா இல்லைங்க, இயேசு வந்தாருன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, வரவும் போகிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு வரப்போகிறாரு. சந்தோஷமாரு, ஆயத்தமாரு, செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய, சோம்பேறி ஆயிடாத. அவருடைய ராஜ்யத்தில் பயனுள்ளவனாயிரு. முதல்ல நீ ஆயத்தப்படு, நீ நல்லா ஜெபி, நீ மன்னிப்பை பெற்றுக்கொள், வேதத்தை விரும்பி வாசி, சபைக்கு விரும்பி போ, சரியான நேரத்துக்கு போ. ஆமென். கர்த்தருக்கு நாம காத்திருக்கணும். கர்த்தருக்கு நாம எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? டாக்டர் வீட்டு வாசலில் டோக்கனை வாங்கிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்கிட்டு எப்போ வருவார்? எத்தனை பேர்? 25 பேரா? நான் 26ஆ? எப்போ வருவார்? அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய். நான் சொல்கிறேன், எல்லா டாக்டர் காட்டிலும் பெரிய டாக்டர் இங்கே வராரு. ஆமென். அதனால் உங்களுக்கெல்லாம் வரிசையாக ஒருத்தரை உட்கார வச்சு டோக்கன் போட்டு ஒவ்வொருத்தராக கொடுத்து வரிசையில் வர்றவங்கெல்லாம் முன்னாடி போங்க உட்காருங்க அப்படின்னு பார்த்து உங்களையெல்லாம் உட்கார வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா இலவசமாக கொடுக்கறதுக்கு எதுக்குமே மதிப்பு இல்லை. இலவசமாக கொடுக்கறதுக்கு எதுக்குமே மதிப்பு இல்லை. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 5 நாள் பிஸ்னஸ் கிளாஸ் நடத்தினோம். ஒவ்வொருத்தட்டையும் 500 ரூபா வாங்கியிருந்தோம். 500 ரூபா கொடுத்த எல்லாரும் கரெக்டாக வந்து வசனத்தை கேட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் வந்தாங்க. ஏன் அப்படி வந்தாங்க? காசு கொடுத்துருக்கோம்ல. காசு கொடுத்ததுனால நாங்கள் என்ன செய்வோம்? விடாமல் வருவோம்ல. பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போடா. ஏன்? ஃபீஸு கட்டியிருக்கோம்டா. நீங்கள் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, காணிக்க போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி அப்படின்னு சபையை நடத்துறதுனால தான் உங்களுக்குமே போனாலும் சரி, போகாட்டாலும் சரி. அப்போ சபையில் நாங்கள் இங்கே உட்காந்து வசனத்தை கற்றுக் கொடுத்து உங்களை தேர வச்சு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவரை போய் எதிர்கொண்டு போய் நிற்கணுமே. அவர் ஆகாயத்தில் வரும்போது நாமளும் போகணுமே. அப்போ எலான் மஸ்கெல்லாம் இருக்க மாட்டான். அவன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் வச்சுருக்க மாட்டான். அதில் போகவும் முடியாது, அதில் ஏற்றிக்கிட்டு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வேணால் போகலாம், போயிட்டு திரும்ப வர தெரியாது. இயேசுக்குள்ளே வந்தாதான் மேகத்தில் அவரோட போய் இயேசுவை சந்திக்க முடியும். விண்வெளியில் உட்காந்துட்டு இருக்கவங்களாம் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்கெல்லாம் அங்கே போய் அதை செய்கிறாங்க இதை செய்ய. நீ கவலைப்படாத, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டேல, உனக்குள்ள இயேசு என்னும் விண்கலமே வந்துருச்சு. அவர் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். இங்கே பைபிளில் என்ன போட்டிருக்கு? நல்லா மறுபடியும் அதை வாசிங்களேன். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோட கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு கையை தட்டுங்க. எல்லாத்துலேயும் ஊழல் வந்து இப்போ அதுலேயும் ஊழல் வந்திருக்கான். ஆண்டவரே சோத்திரம். எதில் தான் ஊழல்? சரி, நம்ம பாடத்துக்கு வருவோம். அதுக்கு 1000 காரணம் சொல்கிறாங்க. பெட்ரோல் ஃபுல்லாக நிரம்பி இருந்துச்சா? இருக்கட்டும். இதுக்கு இயேசுவின் அன்பு நிரம்பி இருக்கு. இந்த அன்பு தூக்கிட்டு வானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம்.
வெடிப்பொருளே வச்சுக்கிட்டு அதை எரிய விட்டுக்கிட்டு அதுலேயே போய் ட்ராவல் பண்ணி திரும்ப வர்ற வரைக்கும் திக்கு திக்குன்னு இருக்கிற உலகம் இல்லைங்க இது. இது இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அவருக்குள்ளாக அப்படியே ஆகாயத்தில் பறந்து போகிற வாழ்க்கை இது. நீங்கள் ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள், ஆகாயத்தில் பறந்துட்டு பூமியை பார்த்தா எப்படி இருக்கும்? ஏசப்பா அங்கே நின்றுட்டு இருப்பார். இங்கே பாடுறா நம்ம வாழ்ந்த பூமியை. ஓஹோ, அங்கேருந்து நம்ம வெளியே வந்துட்டோமா? சரி சரி போதும், வா, இன்னும் மேலான காரியத்தை நான் காட்டுறேன். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலத்தில் போய் உங்களை உட்கார வைக்கிறதான் ஏன் வேலைன்னு ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய காரியத்துக்கு நேராக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நான் உமக்காக நான் வாழ போகிறேன். சும்மா 10 காசுக்கு 20 காசுக்கும் வீட்டுக்குள்ளே சண்டையை போட்டுக்கிட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஆண்டவருடைய அன்புக்காக வாழ பழகுங்கள். ஆண்டவருடைய அன்பை பிரியப்படுத்துங்க. அவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம் ஆண்டவரே, இந்த பூமியில் எனக்கு இன்றைக்கி ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, இன்றைக்கி ஒரு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்குறீங்க, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன், ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஐயோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறுபடியும் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிற காரியமெல்லாம் மகா பெரிய காரியம். அருமையானவர்களே, வேதம் இன்னும் பல இடங்களில் போதிக்கிறது, அவருடைய வருகை இருக்கிறது. அங்கே நம்ம 1 கொரிந்தியர் போவோமா? அங்கே போவோம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஆவலாய் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. தேவனுக்காக எதையோ ஒன்றை செய்து அவருடைய ஊழியத்தில் அவருடைய நாம மகிமைக்காக ஒரு பாத்திரமாக 1 கொரிந்தியர் வாசித்ததை வாசிப்போம். 7வது வசனம் வாசிப்போம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா எல்லாரும் கரங்களை தட்டுவோம். குறைவு இருந்தால் தானே கைவிடப்படுவோம். அவருடைய இரத்தத்தினால என்ன குறைவில்லாதவனாய் ஆக்கி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, அந்த நாளுக்கு பேரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள். 2ஆம் வருகையின் நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள். இந்த பூமியில் எந்த மனுஷனும் அந்த நாளை என்னுடைய நாள்னு சொல்லவே முடியாது. எந்த வல்லரசும் சொல்ல முடியாது, எந்த இராணுவமும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆமென். நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் அவர் ஸ்திரப்படுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க? இங்கே பாருங்களேன், இப்போ காரை வாங்கிட்டு வரோம் அல்லது 2 வீலரை வாங்கிட்டு வரோம். அவன் ஒரு புக்கை கொடுத்துட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லைனா இத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி நல்லா வச்சுக்கலாம் சார், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவன் வாரண்டியும் கொடுத்தாச்சு. நாம் என்ன பண்ணணும்? அந்த 10,000 கிலோமீட்டர் ஓடின உடனே வண்டியை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் இதை சர்வீஸ் பண்ணுங்கன்னு கொடுக்கணும் இல்லையா? அப்படி செய்யும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல தான் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர், அந்த கம்பெனிக்காரன் அந்த வண்டியை ஸ்திரப்படுத்துகிற மாதிரி, அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான காரியங்களை செய்கிற மாதிரி தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு சபையில் உங்களை இணைச்சி வச்சிருக்கிறாரே, அவர் உங்களை அப்படியே சூப்பராக ஸ்திரப்படுத்துவார். கரங்களை தட்டுவோம். அவர் எப்படி ஸ்திரப்படுத்துவார்? நீ வண்டியவே கொண்டு போகாமல் எப்படி வண்டி கரெக்ட் ஆகும்? அதே போல தான் உங்கள் ஆத்துமாக்களை அவற்றை ஒப்பு கொடுங்க, உங்கள் மனசை அவற்றை கொடுங்க, உள்ளத்தை கொடுங்க, ஆசையை கொடுங்க, விருப்பத்தை கொடுங்க. போட்டி அவங்க இவங்களையும் பார்த்துட்டு போட்டி போட்டுட்டு பொறாமப்பட்டுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியலனா, உன்னைய காட்டிலும் நான் மிஞ்சி வாழ்ந்து காட்டுறேன் பாடுறா, நீ சம்பாதிக்கிறத விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் பாடுறா, இந்த போட்டியெல்லாம் வேண்டாம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் பாட்டுக்கு போங்க. ஆனால் அவனை காட்டிலும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் தேவையில்லாமல் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. அவனுக்காக வாழ்கிறீங்களா, உங்களுக்காக வாழ்கிறீங்களா?
அவன் 10 இட்லி சாப்பிட்டான்றதுக்காக நானும் 15 இட்லி சாப்பிடணும்னு முடிவு எடுத்தேன்னா சாப்பிட்டே பழகாத நான். ஹலோ, இது தேவையா? உனக்கு 5 இட்லினா 5 இட்லியோட நிறுத்திக்கோ. அவன் 15 இட்லி சாப்பிட்டு பழகியிருக்கான். நீ ஏன் அவனை பார்த்து அவன் 15 இட்லி சாப்பிட்றான் பாஸ்டர், அவன் 15 இட்லி சாப்பிட்றான் பாஸ்டர்? ஏன்? உனக்கும் 15 இட்லி ஆண்டவர் கொடுக்க தயாராக இருக்கார். நீ சாப்பிட்டு கொஞ்சம் உன்னைய சரி பண்ணிக்கோ. இன்றைக்கி 4 சாப்பிடு, அடுத்த வாரத்தில் ஒரு 5 சாப்பிட்டு பழகு, அப்புறம் 8 சாப்பிட்டு பழகு, 9 சாப்பிட்டு பழகு. நான் சொல்கிறேன், எறும்புக்கு சாப்பாடு போடுற அதே கர்த்தர் தான் திமிங்கிலத்துக்கும் ஆண்டவர் சாப்பாடு போடுறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், அவர் சகல பிராணிகளின் வாஞ்சையையும் அவர் தீர்க்கிறார். அவர் கையை திறக்க அவைகளெல்லாம் உணவாலே ஆகாரத்தாலே திருப்தி அடைகிறது. அதனால் நம்ம ட்ராக்கில் போய்கிட்டே இருங்க. உங்கள் ட்ராக் எதுவோ அதில் போங்க. ட்ராக்கில் அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். எடுத்து எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் ட்ராக்கில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எப்போ? அவற்றை போனால் தான். அவற்றை போகும்போது சத்தியத்தால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. ஐயோ சூப்பர், என் தேவன் முக்காலமும் என்னை நேசித்து நடத்துகிறார். அதாவது உலகத்தில் சொல்கிறாங்க, வேதவசனமும் சொல்லுது, த பெஸ்ட் இஸ் yet to come. இன்னும் சிறப்பானது உன் வாழ்க்கையில் இனிமே தான் வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி. ஒவ்வொரு நாளும் 5:30 மணிக்கு காலையில் எந்திரிச்சு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி துதிச்சு சபைக்கு வந்து அப்படியே அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட அப்படியே இருக்கிறோம். ஆனால் கண்ணால் பார்த்தா இயேசுவை பார்க்க முடியல. ஆனால் உள்ளத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு, மேலே வர்றாரு, ஆனால் தொட்டு உணர முடியல. இப்படி இந்த பொருளை தொட்டு உணர்கிற மாதிரி, அந்த இயேசுவை தொட்டு உணர்கிற மாதிரி நான் இன்னும் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர் அப்படியே தொட்டு உணர்கிற வாழ்க்கையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அவரை நான் முகமுகமாய் சந்திக்க போகிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு? மாம்சத்தில் சந்திக்காமல் எனக்குள்ளே வந்தே இவ்வளவு வேலை செஞ்சவர் கண்ணால் பார்த்துட்டா என்னென்னலாம் எனக்கு செய்ய போகிறாரோ தெரியல. என்னை உட்கார வச்சு அழகு பார்த்து அற்புதமான வாசஸ்தலத்தில் என்னை குடியிருக்க வைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் டோக்கன் தான், இதெல்லாம் அட்வான்ஸு டோக்கன் தான், இதெல்லாம் சும்மா அட்வான்ஸ் தான். அட்வான்ஸ்லேயே இவ்வளவு சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நினச்சது நடக்குது, ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் மொத்த பணமும் வந்தால் எப்படி இருக்கும்? மொத்த இயேசுவையும் நம்ம முகமுகமாக பார்த்தா எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் என்னோட கூட. இன்னும் மகா பெரிய சிறந்த காரியங்களை, ஆசீர்வாதங்களை, அன்பை, அரவணைப்பை நான் தேவனை முகமுகமாக சந்திக்கும்போது நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இன்னும் சிறப்பான வாசஸ்தலத்தில் என்னை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். என் வாழ்வு மரணத்துடன் முடிவது அல்ல, மரணத்துக்கு அப்பாலும் தொடருகின்ற வாழ்க்கை என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:12 வாசிட்டு அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். 2 தீமோத்தேயு 1:12. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர். நான் விசுவாசித்திருக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், நான் விசுவாசித்திருக்கிறவர். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம எப்படின்னா வண்டியை எடுத்து ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம், கிலோமீட்டர்லாம் தாண்டிடும், அப்புறமும் ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம். ஏய் வாடான்னு சொன்னாலும் ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம. அப்புறம் கடைசியில் ஆயிலெலாம் போய் என்ஜின்லாம் ஃபயர் ஆன பிறகு அப்புறம் தூக்கிட்டு வண்டி போகவே இருக்குதுன்னு அப்புறம் போவோம். சார் நீங்கள் வர வேண்டிய நேரத்தில் வந்திருந்தீங்கன்னா என்ஜினை பாதுகாத்துருக்கலாம் சார், இப்போ என்ஜினே திரும்ப போர் போடணும், அதை உள்ள ட்ரில்லிங் பண்ணி சரி பண்ணணும் சார். அப்படியா கதை? சரி, அன்னைக்கு 350 ரூபாய்க்கு போய் அந்த ஆயிலை போடாததுனால இப்போ ஒரு 7000 ரூபா தான் ஆகும். என்ன தான் ஒரு 7000 ரூபா தான் ஆகும். ஆனால் வண்டியை எடுத்துக்கோங்க, செஞ்சு தரோம், ஆனால் கொஞ்ச நாள் மெதுவாக தான் ஓட்டணும், மெதுவாக தான் ஓட்டணும். விழுந்து விழுந்து மெதுவாக ஓட்டுறதுக்கு ஆண்டவர் தான் மன்னிக்கிறார்ல, ஒரு பாட்டில் குடிச்சிக்கிறோம். ஓகே சரி, ஆண்டவர் தான் மன்னிக்கிறார்ல, ஒரு பாட்டில் குடிச்சிக்குவோம். சரி, இப்படி எத்தனை பாட்டில் குடிக்கிற வரைக்கும் ஆண்டவரை உட்கார வைக்க போகிற? ஒரு 10 பாட்டில் குடிக்கிற வரைக்கும் அவர் உன் கூட உட்காருவார். நீ 10 பாட்டில் முடித்த பிறகு அவற்றை வந்து என்னை மாற்றுங்க ஆண்டவரே, திருத்துங்க ஆண்டவரே, உங்கள் பலத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொன்னால் தான் அவரும் உதவி செய்ய முடியும். நீ தான் விடக்கூடாதுன்னே முடிவில் இருக்கீல்ல, விடணும்னு ஒரு ஆசைப்பட்டாதானே ஆண்டவர் உள்ளே இறங்குவார். ஹலோ, ஒரு ஆசையாவது படணுங்க. அவர் நல்லவர், அவர் நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை ஆக்குறதற்கு அவருடைய ரத்தம் நமக்கு பெரிய வல்லமையை தரும். ஆனால் ஒன்றால் விட முடியாதுல்ல, ஆண்டவர்கிட்ட வந்துரு, அவர் விட வைப்பார். ஆமேன் ஆமேன். பாட்டில் போட்டேன் அதனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. பாட்டில் போட்டாலும் வந்துடணும் இங்கே. ஆமாம், ஏன் வந்துடணும்? இங்கே இன்னும் அதை தூக்கக்கூடாத பலன் உனக்கு வராததுனால தானே தூக்கிடுற. அதை தூக்கி எறிகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு இங்கே கொடுக்க அதை தூக்கி எறிஞ்சிருவேன். ஆமேன். அதனால் ஓடக்கூடாது. முடியாமல் தான் ஆண்டவரை செஞ்சேன், அதுதான் அவருக்கு தெரியுமே. விட முடியாமல் தான் ஆண்டவரை செஞ்சேன், அதுதான் அவருக்கு தெரியுமே. அதுக்கு என்ன முயற்சி பண்ணுறீங்க? அவரை நேசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை சரி பண்ணி மறுபடியும் அந்த வண்டியை ஓட்ட வச்ச மாதிரி உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்ட வைக்கிறதில்ல, ஸ்திரப்படுத்துறதில்ல. அவர் கங்கணம் கட்டி இருக்கிறாரு, அதனால் அவற்றை ஓடி வந்துடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உங்கள் பாதத்தில் இருப்பேன், என்னை ஸ்திரப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, ஆகாயத்தில் உங்களை நான் சந்திக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆகாயத்தில் நடப்போமா? ஹல்லேலூயா, சோத்திரம். அந்த நாளை நீங்களும் நானும் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வீட்டில் பிரச்சனை இருக்குது பாஸ்டர், நீங்கள் ஆகாயத்தை பற்றி பேசிட்டீங்க, ஏன் நீ வேறு குடிச்சிட்டு டெய்லி ஆகாயத்தில் நிறைய பேர் மிதந்துக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர், அதனால தான் அவங்க குடிச்சிட்ருக்குறாங்க. நான் அந்த ஆகாயம் இல்லை, இது நிஜமான ஒரு ஆகாயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமேன். ஆகவே நாம் இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்து, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள. ஒப்பு கொடியா, முதல்ல உன்னைய ஒப்பு கொடியா. உன் இருதயத்தை ஒப்பு கொடுவும், மனசை ஒப்பு கொடுவும், குடும்பத்தை ஒப்பு கொடுவும், மனைவியை ஒப்பு கொடுவும், பிள்ளைகளை ஒப்பு கொடு. நீயே வச்சுக்கிட்டே இருக்காத, உன் விருப்பப்படியே காதை பிடிச்சி திருகணும்னு நினைக்காத. கர்த்தர்கிட்ட கொடு, கர்த்தர் காதை திருகிறதுக்கு இடம் கொடு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் இவங்களே தப்பாக திருகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதை இப்படி திருகக்கூடாது தம்பி, இவன்கிட்ட இப்படி பேசினா கதையாகாது, இவன்கிட்ட இப்படி பேசினா தான் அவன் சந்தோஷமாக உற்சாகமாக இந்த பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுருவான்னு கர்த்தர் சொல்லித்தரதுக்கு முன்னாடி, உனக்கு படிப்பே வராதுடா, நீ மாடு மேய்க்க தாண்டா லாயக்கு, உனக்கு படிப்பே வராதுடா, நீ மாடு மேய்க்க தாண்டா லாயக்கு, இப்படியே சொன்னால் அவனுக்கு மாடு தான் பதியும். மாடு மேய்க்கிறது சாதாரணமாக நினைக்காதீங்க. இப்போ படித்தவங்கெல்லாம் மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. சண்டைக்கு யாரும் வந்துடாதீங்க தயவுசெய்து. நான் அந்த காலத்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாஸ்டர் அந்த கால கதையெல்லாம் இப்போ ஆகாதுன்றீங்களா? கரெக்டு தான்.
ஓகே, வேறு ஏதாவது சொல்லிக்குவோம், அதுக்கு வேறு ஏதாவது மாற்றிக்குவோம் அடுத்த முறை. ஆகவே நம்மளை ஒப்பு கொடுப்போம், எல்லோரும் எழுந்திருப்போம் ஆண்டுடைய பாதத்தில். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் அவருடைய வருகைக்கான காரணங்களை பார்ப்போம். இன்றைக்கி அவர் வெளிப்பட ஆவலோடு காத்திருக்கிறத குறித்த வெளிச்சத்துக்குள்ளே வருவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி ஒரு விசை, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? ஷா பாலா பாலா லா மாலா ஓ ரீலா பாரா லா பாரா லா பாரா லா பாரா லா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ரே பேரே நே மேரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அவர் கொடுத்த வரத்தை ஆக்டிவேட் பண்ணுவோமா? ஷே பேலே பேலே லே மேலே பாலா 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 ஓ ரி பாரா லா ரா தி ரி நி மேரி 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 பேரி நி மேரி நி மாரா பாரா ஓ ரி லா பாரா லா பூரி லா பாரா லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஓ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். ஓம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ஓ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே
கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே ஓ குற்றமில்லாமலே ஆமென். கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ ஓ ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ஆமென். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். எல்லா மனுஷருடைய பெருமைகளெல்லாம் கீழே இறங்கி கர்த்தர்ட்ட ஓடி வந்து தங்களை தாழ்த்தி கிறிஸ்துவை அவர் வருகையின் நாளில் என்ன சொல்லுவாங்களாம், முழங்கால் போட்டு வாயை திறந்து அவரை அறிக்கை பண்ணுவாங்களாம். எல்லா முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண அப்படி வச்சிருவார் ஆண்டவர். நான் சொல்கிறேன், இன்றைக்கே நம்முடைய முழங்கால்கள்லாம் முடங்கி இருக்கிறது. இயேசு ஆண்டவர்னு அறிக்கை செஞ்சுருக்கிறோம். இன்னும் அநேகர் இந்த இயேசுவிட்ட தன்னை தாழ்த்துகிற ஒரு மனநிலை, அந்த பெருமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாதவனும் வியாதிப்பட்டவனும் இயேசுவை தேடுவான். எங்களுக்கெல்லாம் என்ன குறை, நாங்கள் ஏன் இயேசுவை தேடணும்? ஹலோ, உள்ளேயே வெற்றிடமாக இருக்குது. குற்ற உணர்வு போகலை, பாவ மன்னிப்பு பெறலை, தெய்வத்துக்கு பிள்ளையாக மாறுறது தான் முதல் வேலை. ஆமேன். அந்த ரட்சிப்புக்காக முதல்ல இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அப்புறம் வீடு, காரு, பங்களா, பணம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஜீவனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கப்பா, எனக்குள்ளே நீங்கள் மறைந்து இருக்கிறீங்கப்பா, என் உள்ளத்தில் நீங்கள் வந்துட்டீங்கப்பா, நன்றி. நான் அநேகருடைய உள்ளத்தில் நீங்கள் வரணும்ப்பா. எனக்கு தெரிஞ்சவங்க, நான் விரும்புகிறவங்க, நான் நேசிக்கிறவங்க, அவங்கெல்லாம் மன்னிக்கப்படணும்ப்பா, ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா, இவங்கெல்லாம் மன்னிக்கப்படணும்ப்பா. ஏசப்பா, ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா. நான் எப்படி நடக்கணும்னு அவங்கக்கிட்ட கற்றுத்தாங்கப்பா. என் வாயிலிருந்து நல்ல வார்த்தை அவங்களுக்கு போகட்டும் ஆண்டவரே. அவங்கள குற்றப்படுத்தாமல் இயேசுவின் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன வேலைன்றதை பார்க்குறேன் ஆண்டவரே. என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாளில் என்ன ஆகும் தெரியுமா? வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும்னு போட்டு. அவ்வளோதான், பூமியெல்லாம் அப்படியே உருகிரும் தேவனுடைய நியாய தீர்ப்பில். ஆண்டவர் அதனால தான் இந்த நிரந்தரம் இல்லாத பூமியில் நம்மளை வைக்காம நிரந்தரமான அவருடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். ஆவலாய். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வெளிச்சத்தினாலே எங்களை நிரப்பும். இன்னும்
ஆண்டவரே உங்கள் நாமத்துக்கு மகிமையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எல்லா விதமான பிசாசனுடைய காரியங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து உற்சாகமாக தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்து நீர் கொடுத்த தாளந்தை கொண்டு இன்னும் 4 நான் சம்பாதித்தேன் என்று சொல்லத்தக்கதாக புதைத்து வைக்காமல் உங்கள் நாமத்துக்கு மகிமையாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் வருகையில் அற்புதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆகாயத்தில் கர்த்தாவே நிற்க வைக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய வருகை குறித்த பெரிய வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளை உமக்குள்ளாக சத்தியத்தில் உறுதியாய் வளர்க்க கிருபை தாரும். அசைவாடுகிற நாணலாய் அல்ல. தேவரீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நேரில் பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். மாரநாதா என்று சொல்லி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேவாவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. சம்பூரணமாக்கி குற்றமில்லாமல் காத்து எங்களை ஸ்திரப்படுத்தி மனவாட்டியாக நிற்க வைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்கிறீர், குறைவுகளை நிறைவாக்குகிறீர். பலவீனங்கள் மறைவதாக, குடும்பங்களில் இருக்கக்கூடிய சமாதானக்கேடு ஒழிவதாக, பணப்பெருக்கம் உண்டாயிருப்பதாக, பரிசுத்தாவியானுடைய ஆரோக்கியமும் சந்தோஷமும் பெருகுவதாக. ஆமென். இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிற இந்த கிருபையை பூரணமாய் அனுபவிக்க உங்கள் நாமத்தை பயன்படுத்த, வரங்களை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தருகிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் உட்காருங்க. ஒரே